தினமொரு வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். விளக்கம். குறிப்பிட்ட ஒரு சாலையோரம் ஒரு நல்ல கட்டிடம் இருந்தது. ஆனால் ஒரு நாள் அதனை புல்டோசர் வைத்து உடைக்க ஆரம்பித்தார்கள். அடடே, எவ்வளவு நல்ல கட்டிடம், இதை போய் இடித்து தள்ளுகின்றார்களே என்று நான் நினைத்தேன். அதனை உடைத்து தரைமட்டம் ஆக்கிய பின்னர் அந்த இடம் தென்னங்கீற்றுகளால் முற்றிலும் மறைக்கப்பட்டன. அதற்கு பின்னர் அங்கே என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் இருந்தது. ஆனால் சுமார் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கே பார்த்தபோது ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் மிக சிறப்பாக எழுப்பப்பட்டிருந்தது. அதனை உருவாக்கவே அவர்கள் பழையதை உடைத்து எரிந்திருக்கின்றார்கள். ஆம், உடைக்கப்பட்டது நல்ல கட்டிடம்தான். ஆனால் அந்த கட்டிட உரிமையாளருக்கு அதனை விட மிக நல்ல கட்டிடத்தை எழுப்ப வேண்டும் என்பதே நோக்கமாயிருக்கின்றது. சில நேரங்களில் நம்முடைய கனவுகளும் ஆர்வங்களும் நன்மையானவைகள்தான். நாம் போட்ட திட்டங்கள் சிறப்பானவைகள்தான். நாம் எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பார்க்க கூடாதவைகள் அல்ல. ஆயினும் தேவன் அவைகளை உடைந்து போக விடுகிறார். அபிலாஷைகளை நிறைவேற்றாமல் போகிறார். முயற்சிகளையும் பிரயாசங்களையும் பலனற்று போக செய்கின்றார். அவைகளால் நமக்கு மனவேதனைகளும் ஏமாற்றங்களும் விரக்திகளும் சோர்வுகளும் ஏற்படும் என்பது அவருக்கு தெரியும். ஆயினும் அவர் அவைகளை அனுமதிக்கின்றார். ஏனென்றால் நமக்காக அவர் நாம் எதிர்பார்த்தவைகளை விட மிக சிறப்பான திட்டங்களை வைத்து நமக்காக செயல்படுகின்றார். அவை இப்போது தெரியாது, பின்னர் தெரியும். தேவன் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய வழியில் நாம் நடப்பது உண்மையானால் இந்த உடைவுகளுக்கு பின்னால் ஏதோ ஒன்று தேவனால் நன்மையாக உருவாகி கொண்டிருக்கின்றது என்பது நிச்சயம். ஏன், நல்ல திட்டங்களும் உடைகிறது. அதைவிட நல்ல தேவ திட்டங்களை தேவன் வைத்திருப்பதால் தான். இளவயதில் மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு உதவுகின்ற நோக்கில் செயல்பட்ட போது தேவன் அதற்கு ஆதரவாய் இருக்கவில்லை. அவன் நல்ல நோக்கத்துடன் செய்ய விரும்பிய ஒன்று நிறைவேறாமல் போனது. தான் நலமானதொன்றை செய்ய விரும்பியும் அது நிறைவேறாமல் போனதே என்று எண்ணி அவன் மனஞ்சோர்ந்து போயிருப்பான். ஆனால் தேவன் எதையுமே அதற்குரிய வேளையில் செய்யும் போதும் செய்ய வேண்டிய விதமாக செய்யும் போதும் தான் நல்ல விளைவுகள் ஏற்படும் என்பதை அறிவார். எனவே மோசேயின் திட்டத்திற்கு தேவன் அந்த வேளையில் துணை நிற்கவில்லை. ஆனால் அந்த நாட்களில் நிறைவேறாத ஆசை பிற்காலத்தில் மிக சரியான விதத்தில் தேவ வழி நடத்துதலோடு சிறப்பாக நிறைவேறியது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ விசுவாசத்தில் நிலைத்திருப்பவராகவும் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.